வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதம் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள். 1. 2வது கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. ராசி கன்னி லக்னம் சிறப்பாக இருக்குது. அதாவது நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம தான் டல்லாக உக்காண்ட்ருக்கோம். ஏன் டல்லாக உக்காண்ட்ருக்கோன்னா சனி பகவான் உங்களை 7ஆம் பார்வையாக பார்க்குறது இந்த டல்னஸ் இருக்கும். இந்த சனி பயிற்சி, சனி பகவான் பார்க்கும்போது தப்பிக்கிறதுக்குனே நான் ஒரு தனியாக கிளாஸ் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கிளாஸ் ஓட்டிகிட்ருக்கு சனி பகவானுக்குன்னே தனியாக. என்ன விஷயம் அப்படின்னா, அவ்வளோ பேர் பாதிப்பு. டல்லாக இருக்கீங்களா, எண்ணெய் தேய்ச்சி குடிங்க, கருப்பு உளுந்து நிறைய சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இந்த கருப்பு உளுந்து தான் தாந்திரிக பரிகாரங்களில் வரும். தாந்திரிகம்னா பயந்துடக்கூடாது, நார்மல் பரிகாரம் அதை கொஞ்சம் அடுத்த லெவல், அவ்வளோதான். வீட்டில் இருக்க தானியங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கருப்பு உளுந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சரி சார், எல்லாம் நேரம் நல்லா இருக்குன்னீங்களே, எந்த இதில் அப்படின்னா நீங்கள் என்ன வீடு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். ஏன்னா இது கன்னி ராசி, பெண் ராசி, நிலராசி, ஆசைப்படுவோம் வீடு வாங்கணும், நகை வாங்கணும், சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சூப்பரான டைம், வீடு வாங்குறதுக்கு சூப்பரான டைம். அது இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு. இந்த மாதம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதம் மே மாதம்னா ரொம்ப சிறப்பு. எங்கேயாவது ஆஃபர் கிடச்சிருக்குன்னா டக்குன்னு வீடு இல்லை பிளாட் இல்லை வண்டி எது ஒன்று வாங்கினாலும் வாங்கலாம். புது வீடு, செகண்ட் ஹேண்டு, எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். வாகனம். எனக்கு இந்த சேனலில் நிறைய பேர் இது தென் மாவட்டம் இது நிறைய பேர் பார்த்தாலும் இந்த டிராக்டரு வண்டி பற்றிலாம் நிறைய கேட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நான் பணம் போடுறேன், அது வளரணும்னு ஆசைப்படுற எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பணம் போடலாம், உழைப்பை போடலாம், அது பன்மடங்கு வளரும். உங்களோட முயற்சிகள், அதுக்கான முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் காசு வருவாங்க. சும்மா இவங்க டல்லாக இருப்பாங்க. இந்த கன்னிராசி புதன் வீடில் வெளியே காசு இருக்கிறத வாயே திறக்க மாட்டாங்க. அதாவது இந்த ராசி நட்சத்திரம் சொன்னாலே ஒருத்தர் கேரக்டர் என்னன்னு நல்லா தெரிஞ்சிடும். கன்னிராசிட்ட காசு இருக்கும், வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. சரியா? அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இதில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இன்னும் டைம் சூப்பராக இருக்குது. இதில் நல்லா படித்தவங்கன்றதுனால ஐடியில் நிறைய பேர் இருப்பாங்க, உணவுத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, வெளிநாட்டில் இந்த கன்சல்ட்டிங், வெளிநாடுக்கு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறது இருப்பாங்க, மீடியா துறையில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ப்ரமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, நல்ல சேலரி ஹைக்காவது கிடைக்கும். சில பேர் எனக்கு ஒருத்தர் ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார், யூஎஸ்லேருந்து பண்ணியிருந்தார். சார், இது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, சேலரி ஹைக்கெலாம் கிடைக்கல சார். சரி, என்ன ஆச்சு சார்? எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 1000 பேருக்கு மேலே தூக்கிட்டாங்க. நாங்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் வேலையில் இருக்கேன் சார். சந்தோஷப்படுங்க சார். எல்லா காலமும் நல்லா இருக்குன்னா ப்ரமோஷன் சொல்லலாம். காலங்கள் சரியில்லை, கம்பெனி கஷ்டப்படுதுன்னா ஏதோ ஒரு நம்ம நேரம் நல்லா இருக்குது, ஒரு ஹைக் கிடைக்கும். கம்பெனியில் அவ்வளோ 1000 கணக்கில் தூக்கிட்டு இருக்காங்க, உன்னை வேலையில் வச்சுட்ருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். அதனால் வேலை சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும். மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ சேஃபாக இருக்கும். இந்த டைமில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, நல்ல ஊரில், நல்ல கம்பெனியில், நல்ல டெசிக்னேஷன், நல்ல சேலரியில் கிடைக்குதுன்னா நீங்கள் ஜம்ப் அடிக்கிறதும் தாராளமாக பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணி இந்த கம்பெனி பேர்கள்,
கம்பெனி பேர் என்ன மாதிரி டெசிக்னேஷனை செக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி, அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இப்போ இந்த பேர் அமைப்பில் இருக்க ஒரு ஹஸ்பண்டாக வருவார், இந்த பேர் அமைப்பில் இருக்கவங்க ஒய்ஃபாக வருவாங்க. அதே மாதிரி சில கம்பெனி பேர் அமைப்பு இருக்குது, அது வந்து நம்ம செட் ஆகும். நான் எந்த கம்பெனிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, உங்களுடைய ஜாதகப்படி இந்த மாதிரி பேர் அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த கலரில் லோகோ இருக்கும், அந்த மாதிரி கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து செட் ஆகும். இதெல்லாம் எனக்கே நான் பார்த்துருக்கேன், வெளியே விட்டுருக்கேன், நான் எனக்கு பார்த்துருக்கேன், எனக்கே சூப்பராக அது ஒர்க் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் இது ஒன்று வேலை நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் டைம். அப்பா, அதை வெளிநாட்டில் யாராவது வெளிநாடு போகிறீங்க, வெளிநாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா பிஸ்னஸ் பட்டையாக கிடப்போம், நல்ல ப்ராஃபிட்டும் வரும். சரிங்களா? இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் இருக்குது. சூப்பர். உடல் உபாதைகள் எதுனா இருந்தால் அதுவும் ஓரளவுக்கு கம்மியாகிற டைம். ஏன்னா இதில் வந்து கண்ணியில் வந்து ஹஸ்த நட்சத்திரம் இருக்கவங்களுக்குலாம் இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நிறைய பிரச்சனை வரும். சித்திரையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த அடிவயிறு பிரச்சனை, உடம்பு சூடாகிற பிரச்சனை, இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இவங்களுக்கு இந்த உடல் உபாதைகள்லாம் கம்மியாகும். இது சம்மந்தமாக எதனா டாக்டர் நீங்கள் பார்க்கணுன்னாலும் இப்போ பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஓகே சார். அப்புறம் வேறு என்ன, நீங்கள் எல்லாம் நல்லதாக சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, திருமணம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு தள்ளி போடுறது கல்யாணம் கண்ணியில். என்ன விஷயம்னா, 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு சொன்னதான் சனிக்கிழமை எண்ணெய் தைச்சிக்கொள்ளிங்க. கருப்பு உளுந்து வாரத்துக்கு 2-3 தடவை கருப்பு உளுந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒன்றும் சனி பகவானுக்கு நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகார முறைகள் ஏக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ண திருமண தடை சனி பகவானால் ஏற்படும் எந்த தடையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டு வரும். இது ஒன்று. அடுத்து, ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ண அந்த பிரச்சனைகள் கம்மியாகும். வீட்டுங்களில் வந்து இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணுங்க. சுக்கிரன் ஆக்டிவேஷனுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பெட்ஷீட் கலர்லேருந்து, வீட்டை தொங்குற ஸ்க்ரீன்லேருந்து, நம்ம போடுற துணி கலர்லேருந்து, உள்ளே வந்து வாசனை திரவியங்கள் நம்ம ரூமில் வச்சுருக்கிறது வந்து நிறைய விஷயத்தை சுக்கிரன் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ண நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பாருங்கள், எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கும் பெட்ஷீட்லாம். ஏன்னா அதெல்லாம் சுக்கிரன். சரிங்களா? உங்களை வந்து உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கும். நேற்றுலாம் ஒரு கன்னிராசி இந்தமாரி ஒரு வாஸ்துக்கு வந்திருந்தார், வீடியோ காலில் வந்தார். இந்தமாதிரி வாஸ்து பார்க்கும்போது பார்த்தா பெட், அவங்க வீட்டில் அவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை. பெட்ரூம் பார்த்தா நல்லா ப்ரௌன் கலர் பெட்ஷீட் போட்டு டார்க்காக இருக்குது பெட்டு. நான் சொன்னேன், வீட்டில் அதை பார்க்கும்போது என்ன சார் ரொம்ப சண்டை போயிட்டுருக்கா, அதை கரெக்டாக பெட்ரூம் உள்ள வந்த பிறகு தானே சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஆமாம் சார்னார். அவ்வளோதான், பெட்ஷீட் கலரை மாற்றுங்க. ரொம்ப கலர் ஒரு கலர் அப்படி வேலை செய்யும். உங்களுக்கு அது பெட்ஷீட், எனக்கு கிரகம். எனக்கு மனுஷனாக வந்தாலும் கிரகம் தான், பெட்ஷீட்டாக வந்தாலும் கிரகம் தான், செடியாக வந்தாலும் கிரகம் தான். இந்த கிரகம் எப்படி வேலை செய்யுது அப்படி தான் பார்ப்போம். ஸோ அந்த கலர்ஸ்லாம் ரெடி பண்ண நிறைய பிரச்சனைகள் கம்மியாகும். சீக்கிரம் திருமணம் நடக்கும். யாராவது இது வந்து பெண் ராசி நிலராசின்றதுனால அந்த தாய்மை உணர்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபெர்டிலிட்டி, பேர் என்ன, கன்னி ராசி, குழந்தை மேலே அவ்வளோ ஆசை இருக்கும் உங்களுக்கு. குழந்தை பெற்றுக்கிறதுக்குலாம் சூப்பரான டைம் இது. சரிங்களா? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நல்ல டைம் இது. உங்களுக்கு வந்து எதில் ஒன்றும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னா திருமணம் சொல்லிட்டோம். இன்னொன்று, வெளிநாட்டுக்கு யாருன்னா போயிட்டு வரவங்கன்னா பார்த்து வாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டிலலாம் கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள். அதனால் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க. எப்போவுமே தெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னிமார் தெய்வங்கள் சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. பெருமாள் லக்ஷ்மி தாயார் வழிபாடு நல்லாயிருக்கும். நெய்வேத்தியம், பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அதே மாதிரி அன்னதானம் கொடுங்க. எந்த ஊர் எந்த நாட்டுக்கு போனாலும், இந்த கன்னிராசி ஒருத்தர் US சொல்லியிருந்தேன், அவர்லாம் என்னென்னா அங்கேயே ஏதோ ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது சார், நாங்கள் வாரம் அன்னதானம் கொடுக்குறோம் சார்னார். அதை கொடுக்க தான் அவர் வேலை தப்பிச்சுக்கினே வருது. அது மாதிரி அன்னதானம் கொடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை,
இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம். என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம். தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்பட்டவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.